அனைவருக்கும் வணக்கம். ஏம்மா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? பணத்துக்காக இப்படியா செய்றதுன்னு சோஷியல் மீடியால ரோபோ சங்கருடைய மகளான இந்திரஜா வெளியிட்ட வீடியோ பார்த்து எல்லாரும் கொதிச்சு போய் திட்டிட்டு வராங்க. ரோபோ சங்கருடைய மகள் பிகில் திரைப்படத்துக்கு பிறகு பெரிதாக எந்த திரைப்படங்களையும் நடிக்கவில்லை என்றாலும் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராமில் தான் வீடியோக்களை போட்டு அது மூலமாக பணம் சம்பாதிச்சுட்டு வராங்க. ஏன் ரோபோ சங்கருடைய குடும்பமே தனித்தனியாக யூடியூப் சேனலில் தொடங்கி அதில் வீடியோக்களை போட்டு பணம் சம்பாதிச்சுட்டு வராங்க. தன்னுடைய வீட்டில் என்ன நடந்தாலும் அதை உடனடியாக வீடியோ போட்டு அது மூலமாக காசு பார்க்குறாங்க. ரோபோ சங்கர் கூட தன்னுடைய மகளான இந்திராவுடைய திருமணத்தை ஒரு பிரபலமான யூடியூப் சேனலுக்கு மொத்தமாக வித்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அந்த வீடியோக்களை தான் தொடர்ந்து அந்த யூடியூப் சேனலும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி எது நடந்தாலும் தன்னுடைய குடும்பத்தில் எது நடந்தாலும் அதை காசாக பார்க்குறாங்க. கடந்த ஜனவரி மாதம் தான் இந்திராவுக்கு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த குழந்தையை வச்சு அவங்க பணம் சம்பாதிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. குழந்தைக்கு போடக்கூடிய பவுடரு, ஜட்டி, அந்த துணிகளை போடக்கூடிய டிட்டர்ஜென்ட் வரைக்கும் எல்லாத்துலேயுமே விளம்பரம் செஞ்சு அது மூலமாகவும் காசு பார்த்துட்டு வராங்க. இப்போ ஒரு படிக்கு மேலே போய் 6 மாத குழந்தைய ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதாவது ஜப்பானை சேர்ந்த ஹீகுரு அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சென்னையில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 6 மாதத்துலேருந்து அந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு எஜுகேஷன் செய்கிறாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் நான் இப்போ என்னுடைய மகனை சேர்த்துருக்கேன். என்னுடைய மகனுக்கு நான் 6 மாதத்துலேருந்தே பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கேன், நீங்களும் இந்த ஸ்கூலில் சேருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொமோஷன் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்து தான் கொதிச்சு போய் மக்கள் எல்லாருமே தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க. 6 மாத குழந்தைக்கு என்னமா தெரியும்? பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தையை புத்திசாலியாக காட்டணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையில்லாமல் அழுத்தத்தை யாரும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க. மேலும் இந்துஜா, நீங்கள் குழந்தையை வச்சு பணம் சம்பாதிப்பீங்கன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் போகணும்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு தங்களுடைய விமர்சனங்களையும் செஞ்சுட்டு வராங்க. நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக எதுவுமே தெரியாத அந்த குழந்தையை வச்சு நீங்கள் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. ரோபோ சங்கர் சின்ன திரையில் இருந்து தன்னுடைய கடினமான உழைப்பால் தான் அடுத்தடுத்து முன்னேறி இப்போ வெள்ளித்திரையில் நடிச்சிட்டு வராரு. ஆனால் அப்பா பேரை கெடுக்கக்கூடிய வகையில் இந்துஜா இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் தங்களுடைய வேதனைகளையும் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.